Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல 5th சம் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 210ல இருக்கு. Find the coefficient of x square and coefficient of x power 6 in x square minus 1 divided by x cube whole power 6. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து இதுதான். அப்போது இதில் n வந்து பவரில் இருக்கிறது. அப்போ n is equal to 6. அடுத்தது a வந்து x square. A is equal to x square. அடுத்தது b is equal to minus 1 divided by x cube. Next formula எழுதிடலாம். t r plus 1 is equal to ncr a power n minus r b power r. values substitute பண்ணலாம். is equal to n வந்து 6. அப்போ 6cr a வந்து x square whole power n minus r 6 minus r. b வந்து minus 1 divided by x cube whole power r. அடுத்து equal to 6cr. இங்கே பவரில் 2 இருக்குது, அப்புறம் 6 minus rன்னு இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் பவரை 2 6 are 12, 2 into r minus 2r. அப்போ 12 minus 2rன்னு எழுதலாம். x power 12 minus 2r. இதில் பவரில் இருக்க r வந்து 1க்கும் பவர் தான், எக்ஸ் கியூபுக்கும் பவர் தான். இப்போ தனியாக பிரித்து எழுதிடலாம். -1 whole power r divided by x power. இங்கே ஆல்ரெடி 3 இருக்கு. 3யோட r மல்டிப்ளை பண்ணும்போது 3r வந்துடும். அப்போ x power 3r. அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு 6cr. law of exponentsல ஒரு ஃபார்முலா இருக்குது. a power m divided by a power n is equal to a power m minus n. பேஸ் வந்து சேமாக இருந்து பவர் வந்து பேஸ் சேமாக இருந்து டிவைடில் இருந்துச்சுன்னா அந்த பவரை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்போது இங்கே வந்து எக்ஸுங்கிறது பேஸ் ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே டிவைடில் இருக்கிறதுனால நம்ம பவரை மைனஸ் பண்ணிடலாம். அப்போது எக்ஸ் பவர் 12 minus 2r minus 3r minus 1 power r. அடுத்த ஸ்டெப் 6cr minus 1 power r ஃபஸ்ட் எழுதிடலாம். minus 1 power r. எக்ஸோட பவரில் 2r minus 3rன்னு இருக்குது. 2rயும் 3rயும் ஆட் பண்ணால் minus 5r. அப்போது 12 minus 5rன்னு போட்டுக்கலாம். x power 12 minus 5r. இது வந்து t r plus 1 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஒன்று, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 6 ஒன்று. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் t r plus 1 டேர்மில் நம்மளுக்கு x வந்து x பவர் 12 minus 5rன்னு கிடச்சிது. அப்போது x பவர் 12 minus 5r is equal to, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து x ஸ்கொயருக்கு. அப்போ is equal to x ஸ்கொயருன்னு எழுதலாம். இப்போ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவருமே ஈக்குவல் தான். பேஸ் சேமாக இருந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவரும் ஈக்குவல் தான். அப்போது 12 minus 5r is equal to 2ன்னு எழுதலாம். ப்ளஸ் 12 ஈக்குவல் டு தாண்டும் போது -12 ஆகிடும். அப்போ மீதி இங்கே 5 minus 5rன்னு இருக்கும். is equal to 2 minus 12. minus 5r is equal to 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ -10 -10. அடுத்த ஸ்டெப் r is equal to -5 மல்டிப்ளையில் இருக்குது. ஈக்குவல் டு தாண்டும் போது டிவைடில் போயிடும். அப்போது -10 divided by -5 கேன்சல் பண்ணால் 5 1s are 10 2s are, ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். r is equal to 2. r is equal to 2ன்னு இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது t 2 plus 1 is equal to 6c2 minus 1 power 2 x power 12 minus 5 into 2. r is equal to 1 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 6c2ஓட காம்பினேஷன் வந்து 4 3 2 1 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 2 1s are, 6 வந்து 3s are. அப்போ 3 5s are 15. 6c2ஓட காம்பினேஷன் வந்து 15. அப்போ 6c2க்கு பதிலாக 15. 1 into 1 1 தான். அப்போ -1 into -1 வந்து +1. அப்போ இது நம்ம போட தேவையில்லை. இந்த டேர்ம் 1 ஆகிடும்.
x power 12 minus 5 2s are 10 அப்போ minus 10 அப்போ 15 x power 2 therefore the coefficient of x square is x square ஓட coefficient வந்து 15 அப்போ 15 இது வந்து t2 plus 1 வந்து t3 இதில் coefficient of x square கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது coefficient of x power 6 கண்டுபிடிக்கலாம் for coefficient of x power 6 இப்போ tr plus 1ல x வந்து 12 minus 5r x ஓட பவர் வந்து 12 minus 5r அப்போ x power 12 minus 5r is equal to நம்ம கண்டுபிடிக்க போகிற கோஎஃபிஷியன்ட் வந்து x power 6 இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேஸ் சேமாக இருந்து ஈக்குவலில் இருந்துச்சுன்னா அதோட பவருமே ஈக்குவல் தான் அப்படின்னா 12 minus 5r is equal to 6 plus 12 equal to தாண்டும் போது minus 12 ஆகிடும் அப்போ minus 5r is equal to 6 minus 12 minus 5r is equal to 12ல 6 போயிடுச்சுன்னா 6 தான் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் அப்போ minus 6 minus 5 மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல் டு தாண்டும் போது டிவைட் ஆகிடும் அப்போ r is equal to minus 6 divided by minus 5 இதில் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் இப்போ r is equal to 6 by 5 எப்போவுமே r வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது ஃப்ராக்ஷனாக இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது therefore r cannot be a fraction therefore there is no term containing x power 6 ன்னு சொல்லிட்டு இதில் எந்த டேர்மே கிடையாது